வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கே நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா கீழே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த லோவை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பாருங்கள், அதே ரேஞ்சிலேருந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து புல்லிஷ் வந்து போட்டிருக்கு. இங்கே கோல்டன் புல்லிஷ் இருந்துச்சு, அதே போல் வந்து பாருங்கள் இங்கே ஒன்று ஃபார்மாக இருக்குது. அதாவது இந்த லோவுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த லோவுக்கும் அதாவது இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இதுவும் வந்து ஒரு முக்கியமான ரேஞ்சை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை இந்த ஹையை மட்டும் தாண்டிடுச்சு அப்படின்னா புல்லிஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லது இந்த ரெண்டு லோவும் சேர்த்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா பேரிஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை நம்ம புல்லிஷ்க்குண்டான வாய்ப்பை வந்து பார்ப்போம். சப்போஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அது பேரிஷாக மாறிடும். அது என்ன ஆகுதுங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஹவர் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே தான் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்கு. அதனால் இந்த வீக்கு ப்ளஸ் கீழே இருக்கிற ரேஞ்சோட வீக்கு வந்து முக்கியமான ரெஃபரன்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே, கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. ஸோ இந்த 3 ரேஞ்ச் முக்கியம். ஒரு வேளை இது வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து திரும்பலாம். ஒரு வேளை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்த ரேஞ்சு வந்து சப்போர்ட் லெவல் இது தான். ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்தும் சப்போர்ட் எடுத்துகிட்டும் திரும்பலாம். அதனால் இந்த 3 லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ சிபிஆரில் வந்து பாருங்கள், புல்லிஷ் சிபிஆர், இந்த சிபிஆருக்கு மேலே இந்த சிபிஆர் வந்து இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸும் இந்த சிபிஆருக்கு மேலே தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து சிபிஆருக்கும் மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து R1 தாண்டுதுன்னா R2 R3 வரைக்கும் போகலாம். ரொம்ப முக்கியமாக இந்த R1 ப்ரீவியஸ் R2 ரெண்டும் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால அந்த ரேஞ்சை தாண்டிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகலாம். சப்போஸ் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப வந்து கீழே வரும். கீழே வருது அப்படின்னா R1 ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் வந்துருக்கு. சிபிஆருக்கும் கீழே செல் பண்ண வேண்டாம். ஸோ S1 வரைக்கும் வந்துட்டு S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகும். S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2 வரைக்கும் போகும். ஸோ இப்போதைக்கு புல்லிஷ் சைடில் இருக்குது. என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்து நடந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாமல் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ரேஞ்சு தான். ஒருவேளை இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா இங்கே வந்துடும், இங்கேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த ரேஞ்ச் வந்துடும். ஓவரால் இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம், அல்லது இதையும் தான் சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது டைரெக்டாக கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்தால் இந்த ரேஞ்சு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் வந்து இங்கே பேங்க் நிஃப்டியில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதுன்னு செக் பண்ணணும். மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட் ரேஞ்சு, கீழே பிரேக் பண்ணுதுன்னா கீழே இருக்கிற இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும். ஒருவேளை இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தொடாமல் சப்போர்ட் எடுக்கலாம், சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் போகலாம். அதனால் இந்த ரேஞ்சை வந்து எந்த சைட் பிரேக் பண்ணுதோ அந்த சைடு நம்ம செக் பண்ணணும். ஓவரால் கீழே பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சு, அடுத்த ரேஞ்சு அப்படின்னு தொடர்ந்து போகும். சிபிஆர் வந்து பாருங்கள், புல்லிஷ் அண்ட் வெரி நேரோ சிபிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நேரோ சிபிஆருங்கிறதுனால ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சைடு ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் R1 அப்புறம் அதோடைய R2 அந்த ரேஞ்ச் வந்து ஒன்றா இருக்கிறதுனால R1 தாண்டிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் R2 R2 மேலே போகலாம். சிபிஆரில் பையும் பண்ண வேண்டாம், செல்லும் பண்ண வேண்டாம். ஒன்று R1 இல்லைனா S1 தான். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப R1 போகும். S1 கீழே பிரேக் பண்ணாதுன்னா அப்படியே S2 வரும். S1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப அது அப்படியே S1 வரைக்கும் வரும். இதுதான் வந்து கண்டிஷனு. ஸோ புல்லிங் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும். ஸோ பை சைடு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம செக் பண்ணலாம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா எப்படியும் பாருங்கள். பார்த்துட்டு சொந்த முறை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.